ஹாய் வியூவர்ஸ், இப்போ கேபேஜ் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ கேபேஜ் ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினாலே போதும். இப்படி வதக்குறனால முட்டைக்கோஸில் உள்ள பச்சை வாசம்லாம் போயிடும். இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிருச்சு. இதை வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ அதே குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே நெய்யும் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் முழு மிளகு பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட வெங்காயம் உப்பும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது கூட ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த முட்டைக்கோசையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முட்டைக்கோஸ் கூட எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும். தண்ணி அளந்து தான் சேர்க்கணும். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி தான் அளவு. அது கூடவே காஞ்ச எலுமிச்சப்பழமும் சேர்த்துக்கலாம். காஞ்ச எலுமிச்சப்பழம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக அரை எலுமிச்சப்பழ சாறே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா தித்திப்பாக இருக்கணும். அரிசி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசியும் தண்ணியும் ஈவனாக வந்திருக்கு. இப்போ சைடில் இருந்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஈவன் ஆக்கி விட்டுடலாம். நல்லா ஈவன் ஆக்கிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடணும். 15 நிமிஷம் சிம்லையே இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை உடனே ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசியெல்லாம் நல்லா வெந்து அதோட உதிரியாகவும் வந்திருக்கு. இப்போ கேபேஜ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பசங்களோட லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட முட்டைக்கோஸில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே நல்லதும் கூட. ஈஸியாக சீக்கிரமாக பண்ணக்கூடிய ரெசிபி இது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் அண்ட் க்ரீன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.